பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. ஆமென். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. ஆமாங்க, ஞானம் தான் கேடகம். இன்று ஆண்டவர் நமக்கு நம்மளிடத்துல பேசியிருக்கிற வார்த்தை நமக்கு எனக்கு காண்பித்து உங்களிடத்துல கூறும்படியாக காண்பித்த வார்த்தை இதுதான். ஞானம் கேடகம். எது ஞானம்? புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை அறிகிற அறிவே ஞானத்தின் ஆரம்பம், அவரை தேடுகிறது முதலாவது ஞானத்தின் ஆரம்பம். அவர் தேவன், நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து, அவர் இரட்சகர், அவர் மீட்பர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வத்தை ஆள்பவர், அவர் சர்வத்தை சிருஷ்டித்தவர். அந்த ஞானத்தை நம்ம எப்போ அடையிறோம்? அவருடைய அன்பின் ஆழத்தை, அவருடைய அன்பை நம்ம எப்போ உணர்றோம்? அவரை முதலாவது அறிகிற அறிவு பரிசுத்த வேதாகமம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவரே வழியும் ஜீவனும் சத்தியமுமானார். அவரை அறிகிறதே ஞானத்தின் முதல் ஆரம்பம். அதாவது ஞானமே கேடகம், அதாவது அவரே கேடகம். ஞானத்தின் ஆரம்பம் என்ன? தேவனை அறிவதே ஞானத்தின் ஆரம்பம். அவரை அறிஞ்சிட்டா அந்த ஞானம் நம்மளுடைய கேடகம். அதாவது தேவன் தான் நம்மளுடைய கேடகமும் அரணும் கோட்டையுமாய் இருக்கிறார். திரவியமும் கேடகம். அவருடைய வழியில நடக்கும்போது அநேக ஜனங்கள் முறுமுறுப்பாங்க, அநேக ஜனங்கள் உங்களை பகைப்பாங்க. அவருடைய சாயல் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது, திரவியம் என்பதை ஒரு ஒரு மனத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு உள்ளாக இருக்கிற அந்த ஆவிக்குரிய தன்மை, அதாவது ஆண்டவருக்குள்ளாக இருந்து அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துறது தான் திரவியமாய் இங்கு கூறப்பட்டிருக்கு. திரவியமும் கேடகமும். அந்த குணாதிசயம் இப்போ ஒருத்தவங்கள்ட்ட போனா எல்லார்ட்டையும் சில பேர்ட்ட பர்ஃப்யூம் அடிச்சிருப்பாங்க, சில பேர்ட்ட திரவியமாய், சில பேர்ட்ட ஒருத்தட்ட ஒரு ஸ்மெல். ஐ மீன் இது கேரக்டரிஸ்டோட ஒத்து போகும்போது ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசும்போது அவருடைய குணாதிசயம், அவருடைய ஏதோ ஒன்று நமக்கே தெரியாம அவங்களுடைய ஒன்று நம்மை பற்றி கொண்டிருக்கும். அதாவது ஆண்டவருடைய திரவியமை, அதாவது ஆண்டவருடைய திரவியம்னா அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ, அவருடைய குணாதிசயம் நமக்கு கேடகமும். ஞானம் தன்னை உடையவருக்கு ஜீவனை தரும். ஞானம் உடையவர்களுக்கு அவர் ஜீவன் அளிக்கிறார். அவர் தான் ஜீவன். நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமாயானார். ஆனால் நானே ஜீவனும் வழியும் சத்தியமும் ஆனேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர் தான் ஜீவனும் வழியும் சத்தியமும். அவர் புதிய லைஃப் உங்களுக்கு கொடுத்து தருவாருங்க. ஞானம் தன்னை உடையவருக்கு ஜீவனை தரும். பழைய வாழ்க்கையில குப்பையில இருந்த நம்மளை, பாவிகளாய் படுகுழியில இருந்த நம்மளை, அதாவது இது தவறென்று நம்ம உணராமல் அதை செய்து பிறருக்கும் கேடு விளைவித்து நமக்கும் கேடு விளைவித்து நம்ம ஆத்துமாவே நம்மளை அழித்து கொண்டு போய்கொண்டு நரகத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கும் போது இந்த ஞானம், தேவனை அறிகிற ஞானத்தை அடையும் போது அவர் ஜீவனை அளிக்கிறார். இதுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்னும் அவரை அறியும்படியாக வாய்ப்பை தந்திருக்கிறார். இதுவே அறிவின் மேன்மை. எது அறிவின் மேன்மை? கர்த்தரை அறிகிற அறிவே, ஞானமே, நாலேஜ். அதாவது அந்த ஞானமே அறிவின் மேன்மை. எல்லாம் படிச்சு இந்த உலகத்துல இவ்வளோ படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கேன், ஆண்டவரை நீங்க யாருன்னு தெரிஞ்சு காட்டி இந்த அறிவெல்லாம் வெறும் வேஸ்ட். ஆண்டவரை அறிகிறதே அறிவின் மேன்மை என்று பரிசுத்த வேதாகமம் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்.
மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உம்முடைய ஞானத்தை நாங்கள் அறிந்து ஏசப்பா, உண்மை அறிகிற அறிவில நாங்கள் வளர கிருபை செய்யுங்க. உம்முடைய அன்புக்குள்ளாக இன்னுமாய் நாங்கள் கடந்து செல்ல கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீர் வருகிற நாளில் ஏசப்பா, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை நாங்கள் உடையவர்களாய் மாற வழி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக தங்கி இருந்து நாங்கள் பேச வேண்டிய எல்லா வார்த்தையும் ஏசப்பா, ஜனங்களோடு ஏசப்பா நாங்கள் எப்படி பேச வேண்டும் ஏசப்பா, எங்களுக்கு மேல இருக்கிறவர்கள், அதாவது ஏசப்பா நாங்கள் வேலை செய்கிற தளத்துல நாங்க யார்கிட்ட எப்படி பேச வேண்டும் என்பதை எல்லாம் நீர் கற்றுத்தாங்க ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதி தரலங்க. எங்கள் வாயோடு வாயா இருந்து எங்களுக்கு வார்த்தையை தந்தரலுங்க ராஜா ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. படுகொலியில இருந்து எங்களை மீட்டு ஏசப்பா, உம்முடைய ரட்சிப்புக்கு நேராக, உம்முடைய காணியாட்சிக்கு நேராக, உம்முடைய கிருபையின் இறக்கத்துக்கு நேராக ஏசப்பா, எங்களுக்காக பலியாகி உம்முடைய அன்பை வெளிப்படுத்தின உம்முடைய அன்புக்கு நேராக எங்களை இழுத்து செல்லுங்க ஏசப்பா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீர் ஏசப்பா. நீர் எங்களுக்கு புதிய ஜீவனை ஏசப்பா, உண்மை தரித்து கொண்டு ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. உண்மை ரட்சிப்பு என்னும் ரட்சணியத்தை நாங்கள் தரித்து கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தியத்தின் ஊடாய் நடக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை வழிநடத்துவீராக தகப்பனே. உடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உங்களுடைய வருகைக்காக செப்பா எல்லோரும் எசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் கைவிடப்படாதபடி செப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை தயார்படுத்துங்க கர்த்தர். நீர் ஒருவரே உன்னதர். நீர் ஒருவரே எல்லா துதியும் எல்லா கணத்துக்கும் பார்த்துரு. நீர் பெருகவும் நாங்க சிறுகும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.